இப்போ நம்ம இங்கே வந்திருக்க நிறைய பேருக்கு இந்த மீட்டிங் எதுக்கு, ஏன் கூப்பிட்டாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ கூப்பிட்டாங்க போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. இப்போ எதுக்காக நாங்கள் உங்கள் எல்லாரையும் வர வச்சோம்னா, கடந்த 3-4 வருடங்களாக நம்ம இந்த பாதுகாப்பாக இருக்கணும் பல முறை பேசி, பல சம்மேளன செயற்குழுவில் பேசி, பொதுக்குழுவில் பேசி, கடந்த முறை இந்தியன் டூவில் இந்த விபத்து ஏற்பட்ட பிறகு அதுக்காக ஒரு மாதம் எல்லா ஷூட்டிங்கும் போய் அது விலக்கி எல்லாருக்கும் சொல்லி, அது கொஞ்ச நாள் நடந்தது. அப்புறம் நடைபெறாமல் போய் மறுபடியும் விடுதலை 2 ஷூட்டிங்கில் வரும்போது இந்த விபத்து ஏற்பட்ட உடனே மறுபடியும் பொதுக்குழு கூப்பிட்டு ஒரு தடவை சொல்லி ஒரு வாரம் ஆகி அதுக்கப்புறம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்போது இந்த முயற்சி எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாமல் போயிட்டே இருக்கு. இந்த விபத்துகளுக்கு யார் காரணம்? அது நம்மளுடைய கவனமின்மை, நம்மளுடைய அலட்சியம், அதெல்லாம் நடக்காதுங்கிற அதீத நம்பிக்கை. இதுக்கு தயாரிப்பாளரோட சைடில் ஒரு 20% தான் தயாரிப்பாளர் காரணமாக இருப்பாங்க, ஆம்புலன்ஸில் அது இல்லைன்னு. ஆனால் 80% நம்ம தான் காரணம். சம்மேளனத்தில் அங்கம் வகிக்கின்ற சங்கங்கள உறுப்பினர்கள் தான் இதுக்கு காரணம். அது யாருன்னு எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் இந்த மீட்டிங் நான் வர வச்சது. முதல் காரணம், உங்கள் நிர்வாகிகிட்ட சொன்னோம், நம்ம சம்மேளன நிர்வாகிகிட்ட சொன்னோம், அது நடக்கலை. இப்போ குறைஞ்சபட்சம் கடைசி முயற்சியா உங்க எல்லாரையும் வர வச்சு உங்க எல்லாரும் முன்னாடி இது சொல்லு. இனிமேலாவது நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? ஃபாலோ பண்ணாதான் நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு. கிளவுஸ் வாங்கி தர சொன்னீங்க, வாங்கி கொடுத்தோம். சார் இதெல்லாம் போட்டு ஒர்க் பண்றது என்ன சார் இது அப்படின்னா, நீங்க சவுதி அரேபியாவில் போய் பாருங்க. 52 டிகிரி வெயில்ல அவன் கிளவுஸ் இல்லாம, ஷூ இல்லாம, ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் இல்லாம மேலே ஏறானான்னு பாருங்க. அப்போ 52 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற இடத்துல அது இல்லாம ஒர்க் பண்ணும்போது, அது இல்லாம ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? முதல்ல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்போ நம்ம இது வரைக்கும் வேண்டுகோளா சொல்லிட்டே இருந்தோம். இப்போ இதை கட்டாயம் ஆக்க போறோம். இது கட்டாயம். இது இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. நீங்க ஷூட்டிங் நடந்தா இப்ப சிவா சார் சொன்னாரு, செயலாளரா சொன்னாரு. ஆனா அது தயாரிப்பாளரோ டைரக்டராவோ இருந்துட்டாருன்னா அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். இப்ப நான் ஒரு படம் டைரக்டர் வச்சுங்க, ஆம்புலன்ஸ் வரல, ஷார்ட் எடுக்கணும்னு வச்சுங்க, நான் வெயிட் பண்ணுவேனா? இப்ப இருக்கிற சூழ்நிலை நான் வெயிட் பண்ணுவேனா? இருப்பா, அதுக்குள்ள ஏதாவது எடுத்துடலாம். அப்படி ஒரு ஷார்ட் எடுத்தா மறுநாள் நான் டைரக்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா அந்த ஷாட் நான் எடுக்க மாட்டேன். அந்த ஷாட்ல நடிச்சா ஸ்டண்ட்மேன் மறுநாள் அதில் ஒர்க் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அவர் ஒர்க் நடிக்க மாட்டார். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து, இது எனக்கான இதுவும் இல்லை, நம்ம எல்லாருக்குமான பாதுகாப்பு. விபத்துங்கிறது டெய்லியா நடக்கும், இல்லை சொல்லிட்டா நடக்கும். அப்போ எப்போதும் நடக்க போற விபத்துக்கு, யாருக்கோ நடக்க போற விபத்துக்கு நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனால தயவு செய்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம், நடைமுறைப்படுத்த போறோம். அப்ப நடைமுறைப்படுத்தும் போது பல்வேறு சிக்கல்கள் இதுல வரும். அதையெல்லாம் கலைஞ்சி அது ஏதோ பெப்சி பண்ற அராஜகம் அப்படின்னு யாரும் நினைக்காம, இப்போ நம்ம வந்த பிறகு எல்லாரோட அனுசரணையா இருக்கணும், எல்லாரோட கஷ்டங்களை புரிஞ்சு எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு போறோம். ஆனா அது என்ன ஆகுதுன்னா, கையாலாகத்தனமா ஆயிடக்கூடாது. பாம்புன்னா அது சீர்னாதான் அது உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா அடிச்சு கொண்டுருவாங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த பவரை யூஸ் பண்ணலன்னா அது காணாம போயிடுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததால தான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்லிட்டு, இதை ஆகஸ்ட் 15 முதல் நம்ம என்னெல்லாம் முடிவெடுக்கிறோமோ, ஆகஸ்ட் 15 முதல் இது இருந்தாதான் ஷூட்டிங், இல்லைன்னா ஷூட்டிங் கிடையாது. அதை முதல்ல நீங்க எல்லாரும் தெரிஞ்சுங்க. இந்த பாதுகாப்பு இருந்தாதான் ஷூட்டிங். ஒருவேளை தயாரிப்பாளர் பண்ணி கொடுத்து அந்த உறுப்பினர் பண்ணலன்னா அவர் மறுநாள் ஷூட்டிங்கில் வேலை பண்ண முடியாது. அவர் எவ்வளவு பெரிய உறுப்பினராகவும் இருக்கலாம், இயக்குனராகவும் இருக்கலாம், இல்ல லைட் ஆபீசராகவும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த பாதுகாப்பு ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்படுத்தணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.